வருஷத்தை முடிக்க போகிறோம். இத்தனை நாள் நம்ம இயேசுக்காக எதுவுமே சுவிசேஷம் சொல்லாமல், ஜெபிக்காமல், அவருக்கு ஏற்றபடி நடக்காமல், இது ஆண்டது தப்புப்பா செய்யாதன்னு உணர்வில்லாமல் நம்ம இருந்துட்டோம்னா அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம வாழ்ந்துட்டே இருந்தோம்னா காலம் வரும்போது உணர்ந்து போய் ஆண்டவர் அக்னியில் தான் போடப்படுவார். அதனால் எதை சரி செஞ்சுமோ இந்த 2 மாதத்தில் சரி செஞ்சுட்டு புதிய மாதத்துக்குள்ளே போங்க. நன்மையும் கிருபையும் தொடரும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் நம்ம தொடர்போம், அழிவு தான் நமக்கு உண்டாகும். நான் இப்படி சொல்கிறேன்னு புதிய மாதத்துக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சரி செய்யாமல் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அழிவு தான். சரி செஞ்சு விதைச்சிட்டே இருந்தீங்கன்னா நித்தியச்சுவங்கிறது அப்படியே ஏசு உட்காந்து போனால் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏசு எனக்கு தெரியும்னு சொன்னால் தெரியாது. அறிவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏசப்பா யாருங்கிற அறிவில் வளர்ந்துக்கிட்டு அந்த கிரியைகளை நம்ம விதைச்சிக்கிட்டே போனாலும் நித்தியச்சுவன். சும்மா ஜஸ்ட் லைக்